அச்சோதை என்ற தேவலோகத்து மங்கை பித்ரு தேவர்களை பார்க்க ஆசைப்பட்டாள். ஒரு நாள் பித்ரு தேவர்கள் அவளுக்கு காட்சி கொடுத்தார்கள். அதில் மாவசு என்பவர் அவள் கண்ணை கவர்ந்தார். அவர் மீது ஆசை கொண்ட அச்சோதை, இவன் எனக்கு கணவனாக வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தாள். அவள் நினைத்ததை திவ்ய திருஷ்டியில் பார்த்த மாவசு, தேவலோகத்து பெண்மணி இப்படி நினைப்பதா என்று அவளுக்கு சாபத்தை கொடுத்தார். நீ பூலோகத்துக்கு செல் என்று தள்ளிவிட்டார். பூலோகம் வரும் வழியில் எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று மனமுருகி அழுதாள். அந்தரத்திலேயே நின்றுவிட்டாள். அங்கேயே தவம் செய்யத் தொடங்கினாள். தவத்தை மெச்சிய மாவசு அவளுக்கு தரிசனமாகி, பெண்ணே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நீ துன்புற்ற இந்த நாளை அமாவாசை என்று எல்லோரும் கொண்டாடுவார்கள். அன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் என்று சொல்லி மறைந்தார். அழகாபுரி என்ற நாட்டை அழகேசன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திர பாக்கியமில்லை. அதற்காக தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தான். அதன்